one life, one dream, one passion, traveling. இறங்க இறங்க புடி புடி. போலீஸ் இருக்காங்க, பார்த்துக்குவாங்க. சரி, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். வணக்கம், நான் தான் உங்கள் ஷிபு அண்ட் திஸ் இஸ் மிஸ்ஸஸ் பிளாக் பேர்ட். நீங்கள் என்னோட புதுசாக டியூக்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இது நம்மளோட தம்பியோட வண்டி தான். ஸோ நம்மளோட வண்டி வந்து ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஸோ அதை நான் போக போக என்னன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆக்சிடென்ட் கிளிப் மாதிரி. ஸோ கேமரா ஆன் பண்ணோன்னே இந்த கிளிப்பு கிடச்சி, அது உக்கடத்துக்கிட்ட. ஸோ அதை தான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம நேரம் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளேஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கா. ஸோ அங்கே தான் அதாங்க இன்றைக்கி வந்து என்னென்னா விலாகு நம்மளோட பைக் அப்கிரேடேஷன் அப்டேட்ஸ். நம்ம பிளாக் குயின் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் குயின் வந்து நம்ம தம்பிக்கிட்ட தான் இருக்குது. ஸோ தம்பியோட வண்டி தான் இது. ஆல்ரெடி வந்து நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த வண்டி தான் இது. ஸோ நான் வச்ச பேர் வந்து பிளாக் பேர்ட். ஸோ என்னோடய பிளாக் பேர்ட் கப்பல் அது பிளாக் பேர். ஸோ இது பிளாக் பேர்ட் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வண்டி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் பிளாக், கான்செப்ட் பிளாக், ஃபுல் பிளாக் அடிக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ அதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சரவணம்பட்டி லொக்கேஷனில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஸ்வின். ஸோ அவரை வந்து இங்கே ட்ராப் பண்ணிட்டு நம்ம அப்படியே இங்கே கொஞ்சம் சும்மா விளாக் பண்ணலான்ட்டு. ஓகே, நம்ம அப்படியே ஆரம்பிக்கலாம். வண்டி வந்து ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ண போகிறேன், அதான் மெயின் டாஸ்க்கு. இது என்ன, இதோட கம்ஃபர்டபுள் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. உண்மையாலுமே நல்லா ஸ்லீக்கியாக ஒரு வேறு லெவலான லுக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பறக்குது வண்டி. என்ன சொல்கிற, வீலிங்லாம் அசால்ட்டாக வருது. செம்மையான ஒரு பைக்குன்னு சொல்லணும். ஒரு 200cc செக்மெண்ட்டில் வந்து ஒரு பவர்ஃபுல் மெஷின். இது ஆல்ரெடி வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், ஓட்டியும் வந்து சொல்லியிருப்பேன். பட் இதோட பவர் புல்லிங் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குன்னே சொல்லணும். ஒரு பாருங்கள், அப்படியே வளைச்சி ஓட்டுறது செம்மையாக இருக்குது. டிராஃபிக்லாம் பூந்து போகிறான் பையன். இதுக்கு என்ன சொல்கிறது, கம்ஃபர்ட் வைஸ் வந்து செம்மையாகவே இருக்குது. எனக்கே ஒரு செகண்டுக்கு வேறு என்னடா மிஸ்ஸஸ் பிளாக் குயின் எடுத்ததுக்கு இதை எடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு வந்துச்சு. அந்தளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம பிளாக் குயின் தான். நீங்கள் நிறையா விளாக்ஸில் வந்து நம்ம பிளாக் பேர்டையும் வந்து நீங்கள் நானும் ஆர்சி நினச்சிட்டு கார்னர் பண்ண வந்தேன். ஓகே, நிறைய இதுலேயும் வந்து நம்ம இந்த இதையும் வந்து பார்க்கலாம், பிளாக் பேர்டையும். ஏசி ரோசா தூசி ரோட்டில் செம்ம வியூ இங்கே பாருங்கள். வாவ், ஓகே. இந்த லொக்கேஷனும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால தான் இந்த சைடு வந்துருக்கேன். ஆனால் இதில் கார்னர் பண்ண முடியுமானா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆர்சி அளவுக்கு வந்து கார்னர் வருமானா டவுட்டு தான். பட் என்ன கம்ஃபர்டபுள் வைஸ் வந்து சிட்டிக்குள்ளேலாம் வந்து செமையான கம்ஃபர்ட்டு. இங்கே பாருங்கள், ஸ்லீக்கியாக இருக்குது, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஒல்லியாக இருக்கான். ஒரு வேறு லெவலான ஃபீலு. என்ன சொல்கிறது, 200cc செக்மெண்ட்டில் வெயிட் இல்லாமல் ஒரு அதே கோடு போட்ட மாதிரி இருப்பான் பார்த்தீங்களா, அது இவன் தான். செமையான ஃபீல் லுக்கு. நம்ம வண்டி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, வரும். பொறுத்தது போதும் பொங்கியல் மாதிரி. என்ன சொல்கிறது, வருவோம். எப்போ வருவோம் எப்படி வருவோம் தெரியாது, வருவோம். ராஜன் வணக்கம் ராஜன். முன்னாடிலாம் ஸ்பீடாகவே போக மாட்டேன். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் செமையாக இருக்குது, ஸ்லீக்கியாக இருக்கிறதுனால டக்குன்னு கட்டடிச்சு போக முடியுது. என்ன சொல்கிறது, ஒரு வேறு லெவலான ஃபீலாக இருக்குது. இதோட ஹைட்டு வந்து அதை மெயினாக சொல்லணும். ஷார்ட் ஹைட் மெம்பர்ஸ்க்கு இது பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து குட்டி, ரொம்ப 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 ஸ்மால் லுக்குன்னு சொல்லலாம். எந்தளவு குட்டின்னு கேட்டிங்கன்னா, எனக்கே வந்து கம்ஃபர்டபுள் அவ்வளோ இதாக இருக்குது. வெயிட் இல்லை, ஒரு நார்மல் வண்டி ஓட்டுற மாதிரியே இருந்துச்சு ஃபீலு. ஸோ அதான்
சரி நம்ம நேராக இப்போ போயிட்டு ஒரு பர்ச்சேசிங் வேறு இருக்குது, அதை பண்ணிவிட்டு வந்துடலாமான்னு பார்க்குறேன். கூட ஓல்டு மார்க்கெட்டில் போயிட்டு நம்மளுக்கு இது வேறு வாங்கணும், என்னன்னா கிளச் கேபிளும் தென் வந்து டயர் பற்றி விசாரிக்கணும். அது ரெண்டையும் வாங்கிட்டோன்னா வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சு. டியூக் இஸ் ஆல்வேஸ் டியூக் அப்படிதான் சொல்லும். என்ன வண்டிங்கிறீங்க, இதோட பவர் பார்த்தீங்கன்னா அசால்ட். அங்கே பார் ராஜன் வரவும்ல நினச்சேன். இதோட புல்லிங் பவர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அசால்ட்டாக வந்து பிக்கப் பிரிச்சுக்கிட்டு போகுது. கணபதி பெரிய நாயக்கப்பாளையம், கணபதி 8 கிலோமீட்டரா? என்னையா இது, எங்கே எந்த காட்டுக்குள்ளே வந்து என்னை விட்டீங்கன்னு தெரியலையே. கம்ஃபர்டபுள் வைஸும் நல்லா இருக்குது, பின்னாடி உட்காரவங்களுக்கும் வந்து பிரச்சனை இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்லீக்கியான டிசைனு நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. 200cc செக்மெண்ட்ல அதிக பவரோட வித் புல்லிங்கோட இருக்கிறது வந்து இந்த வண்டி தான் சொல்லணும். என்ன சொல்றது, செம பியூட்டிஃபுல் 200cc மெஷின்னே சொல்லலாம். ஓகே, இதை பற்றி வேறு என்ன சொல்லணும்னா, வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து இது கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணாதாலும் அதோட டவுட்லாம் கேட்க முடியும். கரெக்டு தான். நம்மளுக்கு அதுக்கு இன்னொரு அப்டேட் வேறு. நம்ம பிளாக் குயினுக்கு வந்து நம்ம ஷூஸ் வேறு போட போகிறோம். ஸோ ஷூஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட பிளாக் குயினுக்கு வந்து டயர்ஸ். ஸோ டயர் அப்கிரேட் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா 2.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ 2 டயர் வந்து என்ன கம்பெனியில் போடலான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. எனக்கு வந்து கார்னரிங் ப்ளஸ் வந்து வழுக்காமல் இருக்கணும், 2க்காக வந்து இது பண்ணணும். கார்னரிங் மெயின், அதுதான் மெயினாக பண்ணணும். ஸோ அதை போட்டுட்டு மஜாவாக இருக்கும். ஐயோப்பா அடிச்சிட்டான்டா. இந்த சைடு ஃபுல்லாகவே ஒரு ஐடி பார்க்கு ஒரு இதாக இருக்குது, பச்சை பசேர்னு. இந்த சைடும் வந்து ஒரு இதாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஏசி ரோசா தூசி ரோட்டில் கை வீசி வீசி போனா அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே இப்படி ஒரு ஏரியா இருக்கான்னு நீங்களே உங்களுக்கே ஷாக் ஆகுதுல. வேறு பச்சை பசேன்னு அந்த சைடு இந்த சைடு, நடுவில் நம்ம வந்து என்ன சொல்ல பிளாக் பேர்டை ஓட்டிட்டு அப்படியே போகும்போது சவுண்டு கேளுங்க, என்னவோ பிரிக்கிறான்னு பார்த்தீங்களா, பட்டாசான சவுண்டு. அதான் உண்மையாலுமே வேற லெவல் தாங்க. கம்ஃபர்டபுள் வைஸும் நல்லா இருக்குது, ஸ்லீக்கி லுக்கு வேறு, ஒரு பெர்ஃபெக்டான டிசைன்னு சொல்லலாம். பெட்ரோல் வேறு போடணும். ஆனால் குடிகாரனா இருக்கா, சரியான குடிகாரன், ஃபுல்லாக குடிச்சிடறான். எவ்வளோ போட்டாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கான். அதுதான் இங்கே பிரச்சனையே. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டியூக் மேலே கிரேஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, புது டியூக் வந்து கண்டிப்பாக போயிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பழைய டியூக்கில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கண்டிஷனுள்ள வண்டியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, பெர்ஃபார்மன்ஸு ப்ளஸ் ஒல்லியாக இருக்குது. ஒரு கட்டடிச்சு போகிறதுக்குலாம் வந்து எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க அந்த மாதிரி. ஐயோ தண்ணிடா, இதில் வேறு ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. ஹக்கர் வேறு இல்லாதனால ஃபுல் சகதி நம்ம மேலே தான் அடிக்கணும். அதுக்காக தான் மெதுவாக போகிறோம். இப்போ வந்து பறக்கலாம், அது ஒரு தலைவலி. இதில் ஹக்கர் வந்து தம்பி கழட்டி வச்சனால அது இது மாதிரி இருக்குது. பட் ஆனால் சீனாக இருக்குது கழட்டி வச்சதுக்கு போக. டியூக் தான் ஒல்லி குச்சான், இதுக்கு பேர் வச்ச பேர் நான் ஒல்லி குச்சான். ஓ இந்த மெயின் ரோடுக்கு வருதோ, ஆனால் எங்கேயோ சுற்றி எங்கேயோ வந்திருக்கேன், அது மட்டும் தெரியுது. இப்போ எப்படி நான் வந்து உட்கூட போகணும்னு தெரில. ஓகே மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. பாருங்களேன் அப்படியே பிக்கப்பு அப்படியே பறக்கிறான் பையன், அந்த அளவுக்கு இருக்குது. சவுண்டு லவ் வித் திஸ் பைக் வித் சவுண்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். செம்ம சவுண்டு ப்ளஸ் ஸ்லீக்கி லுக்கு. ஹாய்
ஐயோ அந்த பொண்ணு பார்க்கல. இருந்தாலும் தலைவர் கொஞ்சம் குசும்பு சாத்தி ஜாஸ்தி தலை இருப்போம். பொங்கல் பொங்கல். இன்னொரு இதான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்சூரன்ஸே இல்லை. ஸோ இன்சூரன்ஸ் இல்லாமல் தம்பி வந்து ஓட்டி கொடைக்கானல் வரைக்கும்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. எனக்கு நம்ப முடியல. வேறு விடுங்க, அதுக்கு என்ன பண்ணுறது. ஆனால் தம்பிக்கு வந்து திறமை இருக்குது, மாட்டாமல் ஓட்டுருவான். நம்மளுக்கு அப்படி இல்லை, நேராக கொண்டு போய் போலீஸ்காரங்கிட்டே சொருகுவோம். அதான் நம்ம நடக்கும். யாரா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்க, போறேன்னா போடா வந்துட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதான் கைஸ் இதோட ப்ளஸ்ஸு மைனஸ் என்னன்னு சொல்ல. ஐயோ அப்பா சரியா இருக்குது. ஷீல்டு ஆடுல போய் ஐயா 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 இங்கே தான் நம்ம வண்டியை பண்ண போகிறோம். ஐயோ கேமராவில் வர சிக்கிச்சான்னு தெரியல. இங்கே தான் வினல் ட்ராப்பிங்கில் பிளாக்கு தான். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். உரிச்சாலே பிளாக் வந்துடும். கொஞ்சம் பெயிண்டிங் ஒரு பட்டி டிங்கரிங்னு சொல்லுவாங்களே, அதை மட்டும் பண்ணால் போதும். இதில் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு தண்ணிக்குள்ளே விட்டாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்போ சகதி எடுக்கும், எப்போ என் மேலே விழுகும்னு தெரியல. ஹீட் வேவ்ஸ் வேறு உள்ளே ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. என்னடா ஹீட் வேவ்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, மண்டைக்குள்ளே ஹெல்மெட் வச்சுருக்கல, ஹெல்மெட் மேலே மண்டை வச்சுருக்கல, என்னடா இப்படி விளாடுது. தலையில் ஹெல்மெட் வச்சுருக்கல, ஸோ வந்து ஹீட் அப்படி இறங்குது. அதான் வந்து உளறி கொட்டிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஒல்லியாக இருக்குன்னா அந்த கம்ஃபர்ட் தெரியுது அவங்களுக்கு. எந்தளவுக்கு குட்டியாக இருக்குது. ஹீட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வேறு லெவலில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது காலுக்கடியில். முடியல கைஸ். நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் டியூக் 200 பழசு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், தலைவன் ஃபுல் பண்ணிட்டு போகிறோம். பிக்கப்லாம் அடிச்சுக்கவே முடியாது உண்மையாலுமே. இதை சரியான பிக்கப்பு. பாருங்க எப்படி போறான்னு பாருங்க. பிச்சுக்கிட்டு போறானா, அந்த கேப்ல ஃபில் பண்ணிட்டு போறான். அதான் தலைவன் டியூக். ஆர்சியும் அதே தான். பட் நான் வந்து சொல்றேன், இது வந்து ஸ்லீக்கியா இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அது ஒன்று தான். லாங் ரைடுக்குலாம் இது வந்து கன்ஃபார்மாக நல்லா செட் ஆகும்னு நான் சொல்லுவேன். பறக்கும் ராசாலியே வா நண்பே அப்படி இருக்கு வண்டி. குட்டி பையனா இருக்கான். ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கான். அழகாக இருக்கான். கைஸ் இதான் நம்மளோட கேப். இப்போ எப்படி போகிற மாதிரி பார்த்தீங்களா. இதுதான் கைஸ் டியூக். என்ன ஒரு இது ஸ்லீக்கியான டிசைன்னால டக்குன்னு கட்டடிச்சு உள்ளே போயிடும். கைஸ் முன்னாடி போகிறது பார்த்தீங்களா, நம்ம பையன் தான். நம்ம பையன் நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். பட் அது என்ன வண்டி தெரியல. TN68.1 செம்மையான நம்பரு. விளாக் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம ஆர்சியோட வியூக்கும் டியூக் 200 வியூக்கும் எப்படி இருக்குன்னு. ஏதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். அம்மே ஹெல்மெட் தூக்கி பறக்கதான் வாழ வேண்டும். ஐயோ வானிலே ஒரே கீரில் இருமை கீதம் பாடுவோம். ஓவர்டேக் பண்ணி போய் நல்லா டிராஃபிக் பண்ணி விட்றீங்க. அப்புறம் பின்னாடி வரவங்க எப்படி போவாங்க? நானும் தான், இன்க்ளூடிங் மீ தான். பெட்ரோல் சுத்தமாக இல்லை.